அனைத்து தோழிகளுக்கும் என் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு மகளிர் தினம்ல, இன்னைக்கு சமையல் தான் பார்க்க போறோம். சமையல் செஞ்சுட்டே மகளிர் தினத்தை பத்தி பேசலாம் அப்படின்ட்டு. மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. எவ்வளவு அழகான வரிகள். கவிமணி எவ்வளவு அழகா அவரோட கவிதைகள்ல பெண்களை பத்தி சொல்லியிருக்காரு பாருங்க. மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல தவம் செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாருங்க. ஏன்டா பிறந்தோம் அப்படின்ற நம்மள நிறைய பேர் நினைச்சிருப்போம், ஏன்டா பொண்ணா பிறந்தோம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி வரிகளை கேட்கும் போது காதுக்கு அவ்வளவு இனிமையா இருக்குங்க. தவம் செஞ்சிருந்தாதான் நீ பொண்ணாவே பிறக்கிற அப்படின்ட்டு கவிதைகள்ல அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. ஆனா அந்த மாதிரியாங்க நடக்குது நம்ம நாட்டுல. பெண்கள் வந்து எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. பெண் என்பவள் வந்து பிறக்கிறது முதல் அவள் இறப்பு வரை கஷ்டத்தை மட்டும்தாங்க அனுபவிக்கிறா. பிறக்கிற குழந்தை முதல் இறக்கிற தருவாயில இருக்க ஒரு பாட்டி வயசுல இருக்கிறவங்கள கூட இந்த சமூகத்துல இருக்க சில பேரை சொல்றாங்க. யாரோ ஒரு சிலர் நியூஸ் பேப்பர்ல பாக்குறோம், டிவில பாக்குறோம், நம்ம டெய்லி வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். பாலியல் கொடுமைகள்லாம் செஞ்சு ஒரு 2 மாத குழந்தையிலிருந்து வயதான பாட்டி அவங்கள கூட விட்டு வைக்கலங்க. இந்த சமூகத்துல இருக்க சில அரக்க குணம் படைச்ச சில பேர், யாரோ ஒரு சிலருங்க, எல்லாரையும் சொல்ல வரல. அந்த பெண்களை மட்டும் ஏன் வந்து ஒரு சக மனுஷியாவோ ஒரு சாதாரண மனிதர்களாவோ பார்க்க மாட்டாங்கன்னு தெரியல. ஒரு 2 மாத பெண் குழந்தைகளை பெத்து அவங்க அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. ஆனா குழந்தைக்கு எவ்வளவு அநியாயம் நடந்திருக்கு. அவங்க அந்த மாதிரி செஞ்சுட்டு போயிடுறாங்க. ஆனா அந்த பெத்தவங்க வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. பெண்கள் தினத்தை கொண்டாடுறோம் இன்னைக்கு. ஆனா பெண்கள் வந்து சுதந்திரமா இருக்கும். அப்ப சுதந்திரம் கிடைச்சிருச்சு, ஒரு பாதுகாப்பாவும் வெளியே போய் பத்திரமா திரும்பி ஒரு பெண் குழந்தைகளை எந்த பயமும் இல்லாம வெளியே அனுப்பிட முடியுமா? அந்த அளவுக்குன்னு பார்த்தா பயமா தான் இருக்கு. குழந்தைகளை வந்து நம்ம தைரியமா அனுப்ப முடியல. எங்க போனாலும் போகாதீங்க, வீட்லயே இருங்க அப்படி சொல்ற மாதிரிதான் இருக்கு. ஏன்னா உலகத்துல அந்த அளவுக்கு நடந்துட்டு தாங்க இருக்கு. பெண் வந்து குழந்தையில இருந்து அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா, வளர்ந்து ஒரு கணவன் வீட்டுக்கு போறா அப்படின்னா அந்த வீட்டுல எவ்வளவு கொடுமைங்க நடக்குது. அந்த பெண்ணை வந்து எவ்வளவு ஒரு மாமியாரோ ஒரு 2 பெண் குழந்தைகள் பிறந்துட்டா கூட அந்த பொண்ணுக்கு எவ்வளவு கொடுமைங்க நடக்குது. எல்லாரையும் சொல்ல வரல, யாரோ ஒரு சிலர். மோஸ்ட்லி நிறைய வீட்டுல நடக்குது இது. முதல்ல பெண் குழந்தை பிறந்து 2வதும் பெண் குழந்தை பிறந்துட்டா எவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க அந்த பெண்களை. நீ ஏதோ பாவம் செஞ்சுட்ட, திரும்ப வந்து உனக்கு பெண் குழந்தை பிறந்துருச்சு, அந்த மாதிரிலாம் அந்த பெண்ணை வந்து எவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க. அவங்க ஏத்துக்கிட்டாலுமே இந்த சொசைட்டில இருக்க மக்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களே ஒரு பெண்களா இருந்துட்டு அந்த பெண்களை பேசி பேசி சாகடிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, இன்னமும் இருந்துட்டு தாங்க இருக்கு. அது 3 பெண் குழந்தைகள் எல்லாம் பெத்துட்டா இன்னும் அவ்வளவுதாங்க, சொல்லவே தேவையில்ல. இந்த மாதிரி கொடுமைகளும் நடந்துட்டு தான் இருக்கு. யூடியூப்ல பார்த்தேன் ஒரு வீடியோ தான். அவங்க வீட்டுல 3 பெண் குழந்தைகளையும் 3வதா பெண் குழந்தை பிறந்துட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஜாதகம் கூட எழுதலையாம். ஆனா இன்னைக்கு அவங்க கல்யாணம் ஆகி அவங்க வந்து ஒரு தாசில்தாரோ என்னமோ ஒரு ஜாப்ல, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க. அவங்க சொல்றாங்க இன்னைக்கு பெருமையா, நான் 3வதா பெண் குழந்தை பிறந்ததுனாலயோ என்னமோ எனக்கு ஜாதகமும் எழுதல, ஆனா வேணான்னு என்னை ஒதுக்கிச்சவங்க இன்னைக்கு என்னோட பொண்ணுன்னு என்னை பெருமையா சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அத நினைக்கும் போது பெண்களுக்கு வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா, ஜெண்டர் வந்து இன்னும் பிரிச்சு பார்த்துட்டு தான் இருக்கு. ஆண்கள் பெண்கள் அப்படின்னு பிரிச்சு பார்த்துட்டு தாங்க இருக்காங்க. அந்த மாதிரிலாம் பார்க்காதீங்க. மனைவியை வந்து அடிச்சு கொடுமைப்படுத்துறது அந்த மாதிரி கணவர்களும் இருக்காங்க. நல்லவங்களும் இருக்காங்க, நல்லவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஒரு சிலவங்க அந்த மாதிரி இருக்காங்க. அந்த பெண்ணை வந்து அவ வந்து மனசளவுல உடஞ்சு போயிடுவா. நீங்க வந்து அப்படிலாம் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு கொடுமைப்படுத்தாதீங்க. பெண் என்பவள் வலிமையான மன தைரியம் வந்து அவங்களுக்கு ஜாஸ்திங்க. அவங்க எதையுமே பெருசா எதிர்பார்க்க மாட்டாங்க, அன்பை மட்டும் தான் எதிர்பார்ப்பாங்க. நீ அன்பை மட்டும் காட்டி பாருங்க, அவளோட வாழ்க்கையே உங்களுக்காக அர்ப்பணிப்பாங்க. அப்படிப்பட்டவள் தாங்க பெண்கள். இப்ப வந்து பெண்கள் எல்லா துறைகளிலும் சாதிக்கிறாங்க. பஸ் ஓட்டுறாங்க, கார் ஓட்டுறாங்க, ஏன் பிளைட் கூட ஓட்டுறாங்க, டீச்சரா இருக்காங்க, பெரிய பெரிய பொறுப்புல எல்லாம் பெண்கள் வந்து இருக்காங்க. ஆண்களுக்கு பெண்கள் எந்த வகையிலும் குறைஞ்சவங்க இல்ல அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டு தாங்க இருக்காங்க. எத்தனையோ பெண்கள் கணவன் வந்து விட்டுட்டு போயிட்டு கூட இந்த குழந்தைங்களை அவ்வளவு பாதுகாப்பா வளர்க்குறாங்க. ஆண்கள் விட்டுட்டு போனாலும் அந்த விதமான வேலைகளையும் பார்த்து குழந்தைங்களை வந்து வளர்க்குறாங்க. இந்த மாதிரி பெண்கள் வந்து வீட்லயும் வெளியில வேலைக்கு போறாங்க, ஆபீஸ்க்கு போறாங்க. ஆனா அவங்களுக்கு வீட்டுல அவ்வளவு வேலை இருக்கும். வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு மனசுல எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அதை வெளியே காட்டாம எப்பயுமே ஹாப்பியா இருக்க மாதிரி காமிச்சுக்கிட்டு எதா இருந்தாலும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அப்படிலாம் இருக்காங்க. அவ்வளவு கஷ்டப்படுறாங்க, ஆனா அதை வந்து வெளியே காட்ட மாட்டாங்க. கடைசியா பெண்களை பத்தி ஒரு கவிதை சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்.
பெண்கள் நாங்கள் மண்ணில் கோலமிடுவோம், அந்த விண்ணுக்கும் பாலமிடுவோம். உணவு சமைக்க அருந்திடுவோம், உழவு தொழிலும் தெரிந்திடுவோம். வீட்டை கட்டி மெழுகிடுவோம், கட்டிடக் கலையிலும் தேறிடுவோம். தையல்களை கற்றிடுவோம், நூலறிவும் பெற்றிடுவோம். மூத்தோர் சொல் மதிப்போம், எந்த துறையிலும் கால் பதிப்போம்.